அன்று ஒரு அழகான மாலை பொழுது. சுமார் 7 மணி இருக்கும். தெருக்கள் மிகவும் அமைதியாக இருந்தது. டிராஃபிக் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. நான் மெதுவாக ரோட்டின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது தெருநாய் ஒன்று என்னையே பார்த்து முறைத்தபடி உரு உரு என்று லேசாக முறைக்க ஆரம்பித்தது. திடீரென்று லொல் 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 என்று வேகமாக என்னை துரத்த ஆரம்பித்தது. நான் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகிலுள்ள கடைக்குள் புகுந்து கொண்டேன். அது ஒரு பழைய புத்தகக் கடை. அங்கே புத்தகங்கள் பாதி விலைக்கு கிடைக்கும் என்று போடப்பட்டிருந்தது. அதனால் நான் ஒரு ஆர்வத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். அப்போது என் கண்ணில் சிக்கியது பாரதியார் கவிதைகள். சரி, இதை வாங்கிக் கொள்ளலாம் என்று வாங்கி கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினேன். அடடா, ரயிலுக்கு நேரமாச்சே என்று கூறிக்கொண்டே ஒரு ஆட்டோவை பிடித்து வேகமாக ரயில் நிலையத்தை வந்தடைந்தேன். ரயிலில் ஏதோ பழுது பார்க்கும் வேலை நடக்கிறது போல. அதனால் இன்று ரயில் 10 நிமிடம் தாமதமாகத்தான் புறப்படும் என்று அனௌன்ஸ் பண்ணிவிட்டார்கள். பாடா, ஒரு வழியாக நல்லதே நடந்தது என்று பெருமூச்சு விட்டு ரயிலில் என்னுடைய சீட்டிற்கு கரெக்டாக வந்து அமர்ந்து கொண்டேன். சாப்பிட்டு முடித்து விட்டேன். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அந்த பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை புரட்டினேன். அப்படியே பிரட்டி பார்க்கும்போது திடீரென்று ஒரு சிறு துண்டு காகிதம் என் கண்ணில் பட்டது. அதை பிரித்து பார்த்தேன். ஏதோ ஒரு கடிதம் போல் இருந்தது. அதில் இது என்னுடைய கடைசி வார்த்தை என்று எழுதியிருந்தது. அதை படித்த நான் உடனே அதிர்ந்து போனேன். மேலும் அந்த கடிதத்தை படிக்கத் துவங்கினேன். நான் இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிருடன் இருப்பேன் என்று நினைக்கிறேன். இங்கு நான் விமானப்படையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன். போர்ச்சூழல் காரணமாக என்னால் திரும்பி வர இயலாது. இந்த கடிதத்தை படிக்கும் நபர் யாராக இருந்தாலும் இதை என் மகள் ராதாவிடம் எப்படியாவது ஒப்படைத்து விடுங்கள். இது என்னுடைய கடைசி ஆசை என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு முகவரியும் கூடவே இருந்தது. இதை படித்த நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். முகவரி என்னை திண்டிவனத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு அழகிய கிராமத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த முகவரிக்கு சென்று நான் விவரத்தை கூறினேன். ராதாவா, அவங்க எப்போவோ இங்கிருந்து காலி பண்ணிட்டாங்களே என்று கூறினார். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். இல்லப்பா, எனக்கு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி விட்டார்கள். அதன் பிறகுதான் அந்த கடைசி ஆசை என்ற அந்த வார்த்தையை கூறினேன். அதன் பிறகு அந்த அண்டை வீட்டார் ஏதோ ஒரு மனதாக சம்மதித்தார். அவை என்னுடைய செல்போன் நம்பரை வாங்கி கொண்டு நான் ஏதாவது தகவல் தெரிந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் என்று கூறினார். நானும் அதை அரைமனதாக நம்பிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றேன். நடந்து வரும்போது எதேர்ச்சியாக அந்த கடிதத்தை மீண்டும் புரட்டி பார்த்தேன். அந்த கடிதத்தின் இறுதியில் ஏதோ ஒரு விவரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு வங்கி எண் போன்று தோன்றியது. இதை பற்றி அறிந்து கொள்ள அருகாமையிலுள்ள வங்கிக்கு நேரடியாக சென்று விசாரித்தேன். அங்கே இருந்தவர்கள் இந்த அக்கவுண்ட் மிகவும் பழைய அக்கவுண்ட், ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டனர். நானும் விரக்தியில் அந்த வங்கியிலிருந்து வெளியே வந்து, அட கடவுளே, என்ன இது ஒரே சோதனை என்று கேட்டுக்கொண்டே நடந்தேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு நபர், தம்பி, ஒரு நிமிடம். இந்த அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகிவிட்டது, அது உண்மைதான். ஆனால் இந்த அக்கவுண்டின் பெயரில் வேறு ஒரு அக்கவுண்ட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறது. அதில் 10 லட்சம் பணம் உள்ளது. அதை எடுத்துக்கொள்ளலாமே என்று கூறினார். 10 லட்சம் மதிப்புள்ள காசோலை ராதாவின் பெயரில் நான் பெற்றுக்கொண்டேன். பிறகு என்னுடைய வீட்டை நோக்கி நடந்தேன். சரி, ஏதாவது கிடைக்கும். ராதாவின் முகவரி கிடைக்காமலா போய்விடும். அந்த இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு மெதுவாக என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தேன். ஏதேதோ சிந்தனைகள். இந்த 10 லட்சத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? இது கடைசி ஆசைன்னு வேற சொல்லிட்டாங்க. இந்த பாவத்தை யாரு சுமப்பது? பேசாம கோயில் உண்டியல்ல போட்டுட்டு கம்முன்னு போயிடலாமா என்றெல்லாம் எனக்கு எண்ணம் தோன்றியது. திடீரென்று தூக்கமும் வந்தது. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ட்ரிங் 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 ட்ரிங். யாருடா இந்த நேரத்தில் என்று பார்த்தேன். ஃபோனை எடுத்து பார்த்தால் புது நம்பர். ஹலோ, யாருங்க பேசுறது? தம்பி, நான் தான்ப்பா. மறந்துட்டியா? என்ன, யாரு தெரியலையே.
நான் தான்ப்பா ராதாவின் பக்கத்து வீட்டுக்காரன். ராதா இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. அவர்களின் அட்ரஸ் இதுதான் என்று கூறினார். இதோ கோயமுத்தூராம். அந்த மாவட்டத்தில் துடியலூர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் அதற்கும் கீழாக ஒரு குக்கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில்தான் ராதா வசிக்கிறார். அங்க போய் பார்த்துக்கப்பா, எதுவாக இருந்தாலும் அங்கே விசாரிச்சுக்க என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். சரி என்று அடுத்த நாள் காலை நான் புறப்பட்டேன். இந்த கிராமம் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தது. ராதாவின் வீடு எது என்று கேட்டேன். அதோ அங்கே பாருங்கள் என்று ஒரு வயதான பெண்மணி வழிகாட்டினார். அந்த வீட்டில் வாழை மரங்கள் எல்லாம் கட்டப்பட்டு வரவேற்பு பயங்கரமாக தடபுடலாக இருந்தது. ராதாவிற்கு கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என்ன, கல்யாணம் நின்றுவிட்டது என்ற செய்தி. காரணம், போதுமான வசதி இல்லை கல்யாணம் செய்ய என்று மாப்பிள்ளை வீட்டார்கள் நிறுத்திவிட்டார்கள். அப்போது நான் போய் நடந்த விவரத்தை கூறினேன். உன்னுடைய அப்பாவின் கடிதம் என்னிடம் கிடைத்தது என்று அந்த கடிதத்தை கொடுத்தேன். மேலும் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் ராதாவிடம் ஒப்படைத்தேன். ராதாவின் கண்கள் கலங்கின. போது எனக்கு ஆழ்ந்த அமைதி மற்றும் நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் ஒருவரின் கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிவிட்டேன். மேலும் ராதா என்னும் ஒரு அப்பாவி பெண்மணிக்கு என் மூலமாக ஏதோ ஒரு உதவி கிடைத்ததாக இறைவனுக்கு நன்றி கூறினேன். தனக்கு கிடைத்த அந்த 10 லட்சம் பணத்தை வைத்துக்கொண்டு ராதா இப்போது துடியலூரில் அதிசயாவில் பிளாட் வாங்கி செட்டில் ஆகிவிட்டார். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதியவும். நன்றி.